இன்வேசிவ் ஸ்போர்ட்ஸ் ஆர்த்ரோஸ்கோபி யூனிட் வந்து ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் இங்கே மட்டும் ஸ்பெசிஃபிக்னா, அவர் டீம் இஸ் வெரி குட். ஒரு ஸ்ட்ராங் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன்ஸ், ஸ்ட்ராங் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் சேர்ந்து அந்த பேஷண்ட்டை பேக் டு ஆக்ஷன் கொண்டு போகிறது தான் என்னுடைய எய்ம். ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்டவர், எலும்பியல் மற்றும் விளையாட்டு புனர்வாழ்வு துறையில் சிறப்பு ஆர்வம் கொண்டவர் டாக்டர் தினேஷ், சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் அவர்களை அன்றாட மூட்டு பிரச்சனைகளுக்கான மேம்பட்ட தீர்வுகள் குறித்து உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின டாக்டர் ரவி சார் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், அதாவது மெயினாக விளையாடுறதுனால ஏற்படுற இன்ஜுரிஸ்க்கு மட்டும்தான் மெயினாக ஆர்த்ரோஸ்கோபி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது. அன்றாட வாழ்வில் எல்லாருக்கும், ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசான முதியவருக்கு வரைக்கும் இந்த ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக நம்மளால் சிறப்பான தீர்வு அளிக்க முடியும். அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஆர்த்ரோஸ்கோப்பிங்கிறது ஜாயின்ஸ்க்கு பண்ணுற ஒரு கீஹோல் சர்ஜரி. இது அத்லீட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இது சின்ன குழந்தையிலேருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டெக்னிக். ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். ஃப்ரோசன் ஷோல்டர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி இந்தியா வந்து ஒரு டயபெட்டிக் கேபிட்டல். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப் டைமில் ஒரு தடவையாச்சும் அவங்களோட ஷோல்டர் மூட்டில் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ன்ற காமனான ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் இருக்கும் பொழுது அவங்களால ட்ரெஸ் போட்டுக்க முடியாது, கையை சாதாரணமாக தூக்க முடியாது, ரொம்ப ஸ்டிஃபாக இருப்பாங்க. நிறைய இடத்துல இதுக்கு ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ், மேக்ஸிமம் இன்ஜெக்ஷன்ஸ் இது வரைக்கும் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 80% இதிலே முடிச்சிருவாங்க. பட் ஆனால் இதில் என்னென்னா ஃபுல் மூமெண்ட்ஸ் வராது. ஸோ நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு லேசர் போல் ஒரு சின்ன கருவி வச்சு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் வச்சு 360 டிகிரி கேப்சூல் ரிலீஸ் கொடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் பேஷண்ட்டை ஃபுல் மூமெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிகிச்சை முறை இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அதற்கு ஒரு கையை தூக்கின டாக்டர் என்னால் தூக்க முடியல, கையை தூக்க முடியல, தூக்கினாலே வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம அதிநவீன சப் அக்ரோமியல் டீகம்ப்ரெஷன் சொல்லிட்டு ஒரு ஹை ஸ்பீட் பர் வச்சு அந்த ஷேப் ஆஃப் த போர்டை நம்ம ஆல்டர் பண்ணி அவங்களோட ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது அவர்கள் காவின இயக்குனர் மருத்துவர் அரவிந்தன் செல்வராஜ் அவர்கள், மருத்துவர் ரவி அவர்கள், மருத்துவர் பரணி அவர்கள், மருத்துவர் தினேஷ் அவர்கள், டாக்டர் ஐயப்பன் பொன்னுசாமி அவர்கள், டாக்டர் சிவராம கண்ணன், டாக்டர் முகுந்த், டாக்டர் பூர்ணச்சந்திரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். If there is a sports injury, say many times in the sports injury ஒரு யங் சைல்டு, ஆக்டிவ் ஃபிட் சைல்டு வரப்போ அவங்க மதர் கேட்பாங்க, சார் அடிக்கடி உழுந்துகிட்டே இருக்கான், அவனுக்கு எதுவும் போன் வீக்னஸ் இருக்குமா, அதை டெஸ்ட் பண்ணுங்க, சாஃப்ட் போன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் ஐ யூஸ் டு டெல், யங் பீப்புள் பிளே, யங் பீப்புள் ஃபால், they will have injuries. Doesn't matter. As a doctor, as a society, we have to encourage them to get back to their normal life so that they continue to enjoy the sports and remain fit. அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதுக்கு வெரி ஆனர்ட் டு பி ஹியர். இவ்வளோ குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இங்க இருக்கும்போது, இவ்வளோ குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் இங்க இருக்கும்போது மெடிக்கலை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. இவ்வளோ ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. Thanks to all the press people who are here, making sure that this reaches the people. As a sportsman வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த உடம்பு தான் வந்து எல்லாமே, உடம்பு தான் வந்து டெம்பிள், இந்த உடம்பு தான் வந்து ஆஃபீஸ்ன்னு சொல்லலாம். இந்த உடம்புனால தான் எல்லாமே இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வந்துச்சுன்னா வந்து இட் கேன் டீரெயில் யூ கம்ப்ளீட்லி. ஏன்னா பண்றதுக்கு வேற எதுவும் இல்லை, ஏன்னா சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாருக்குமே. ஸோ சம்டைம்ஸ்
இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வரும்போது அது கரெக்டான கைடன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா எஸ் அட் அ ப்ரொஃபஷனல் லெவல். இப்போ ஐபிஎல் விளையாடணும், இந்தியா விளையாடணும், அப்போ வந்துட்டு எல்லாருக்குமே அந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் ஒரு அப்கமிங் கிரிக்கெட்டர், ஒரு ஒரு வீக்கெண்ட் அத்லீட், அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஜுரி நடக்கும்போது அந்த ஒரு கைடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அது ரொம்ப ஸ்கார்ஸா தான் கிடைக்குது. ஸோ கிரெடிட் டு காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் கெட்டிங் சச் அ ஃபெசிலிட்டி, நாட் ஜஸ்ட் ஹியர், திஸ் த செகண்ட் சென்டர் ஐம் ஹியரிங். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அது வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வந்துட்டு எனி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியை டீல் பண்ணும்போது அதோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். கரெக்டா டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு இன்ஜுரி நடக்கும்போது வந்து இதுதான் எண்ட் ஆஃப் த கெரியர்னு இல்லாம திருப்பி வர முடியும். அது வந்து ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியான விஷயம். ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இப்ப இருக்க வரைக்கும் நிறைய அத்லீட்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு இன்ஜுரி வரும், ஒரு 3-4 இயர்ஸ் கேம் விட்டு போயிடுவாங்க, திருப்பி வரைச்சு அதே ஃபார்ம் இருக்காது. ஸோ அவ்வளோ ஒரு க்ரூஷியலான டைம். ஏன்னா ஒரு அத்லீட்டோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்ப் ஆஃப் ஹிஸ் கெரியர் வந்து ஒரு 15-20 இயர்ஸ் தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. இஃப் யூ ஆர் வெரி பிளெஸ்ட், 15-20 இயர்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ ட்ரெயின் ப்ரொஃபஷனல்ஸ், ட்ரெயின் டாக்டர்ஸ், ட்ரெயின் பிசியோஸ் வச்சு ஒரு சென்டர் கிரியேட் பண்றதே வந்து ஒரு ட்ரீம் தான். ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் அ லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பீப்புள். அண்ட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் have been associated with நம்ம ஐபிஎல், தமிழ்நாடு பிரீமியர் லீக். ஸோ அங்கெல்லாம் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல்ஸோட சப்போர்ட் ஹஸ் பீன் இம்மென்ஸ். ஏன்னா அங்கதான் நான் அதை பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பீங் an athlete who's always playing, ரெகுலர் ஹாஸ்பிட்டல்ஸ் போக மாட்டோம் நாங்க. we take a lot of pride in not doing all those things. பட் ஒரு தமிழ்நாடு பிரீமியர் லீக் அண்ட் ஐபிஎல் வந்து இவங்களோட சப்போர்ட் has been very immense, especially டாக்டர் ஸ்ரீராம் கண்ணன் சார், டியர் ஜீவா, டியர் வெங்கடேஷ், இதெல்லாம் வந்து they've been very supportive. And ஒரு சின்ன விஷயம்னா கூட they make sure that it is done in a very professional way. So thank you so much Kaveri Hospitals. Wishing you guys a fantastic